இந்த சோலார்ன்றது வந்து 12 மாதமும் ஜென்ரேட் பண்ணுமா? நான் வந்து நீங்கள் இபி பில் கட்டுறது போல் இஎம்ஐ கட்டினா போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இந்த 12 மாதமும் அதோட ஜென்ரேஷன் இருக்குமா? அதுக்கு ஈக்குவலாக வந்துடுமா? சோலாரில் வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கிறது வந்து எனக்கு டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி யோசிக்கிறாங்க. வெயில் அடித்தா மட்டும்தான் உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறது. இது ஒரு தவறான புரிதல். ஆக்சுவலாக சூரிய ஒளி மின்சாரம் நம்ம வந்து நான் சோலார் போட்டேன்னா என்னோடய வீட்டில் இருக்கக்கூடிய ஹெவி லோட்ஸ், அதாவது ஏர் கண்டிஷனரு, பம்பு, இந்த மாதிரி கீசரு, இந்த மாதிரி எல்லா லோடுமே வந்து சோலாரில் ரன் ஆகுமான்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன, உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, இப்போ நம்ம சோலாரில் வந்து நம்ம ஆன் கிரிட் சிஸ்டம் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. அது கிரிட்டோட ஈபியோட சேர்த்து பண்ணுறது. ஸோ அது மூலமாக பண்ணுறப்ப வந்துட்டு உங்களோட இபி சப்ளைக்கு எப்படி உங்களை ஒரு இபி போர்ட்லேருந்து உங்கள் வீட்டுக்கு சப்ளை வருதோ அதிலே தான் நம்ம சோலார் கனெக்ட் பண்ணுறதுனால இந்த லோடு தான் அந்த லோடு தான், அந்த எந்த ஒரு லோடு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. உங்கள் வீட்லேயோ உங்கள் ஃபேக்ட்ரிஸ்லையோ உங்கள் ஆஃபீஸ்லையோ என்னென்ன லோடு, ஏசி, ஃபேனு, லைட்டு, மிஷின்ஸ் என்னெல்லாம் ரன் ஆகுதோ. ஆல்ரெடி வந்து சோலார் பிளான்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ற டைமில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சோலார் பிளான்ட்டுக்கு இப்போ பிஎம் சூரியகாரில் சப்சிடி வாங்க முடியுமா? இதுக்கு வந்து நம்ம 2 விதமாக பதில் சொல்லணும். ஒன்று வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு சோலார் போட்டாச்சுனாலே வந்து அவங்க ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டு அவங்க பைடைரக்ஷன் மீட்டர் இபியில் வாங்கி தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் லீகல் ப்ரொசீஜர் கூட. ஸோ சப்சிடியில் ஆல்ரெடி அவங்க வாங்கி இப்போ ஆல்ரெடி போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷங்கள்லையோ இப்போ வேறு ப்ரீவியஸ் ஸ்கீம்ஸில் ஆல்ரெடி சப்சிடி வாங்கி பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அவங்க பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு சோலார் பிளான்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ விருபாக்ஷ் எனர்ஜி மூலமாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சப்சிடி வரல அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இது ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலி. இப்போ என்னென்னா, எப்போவுமே ஒரு சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மெட்டீரியல் குவாலிட்டி அண்ட் இன்ஸ்டாலேஷன் குவாலிட்டி அண்ட் வெண்டார் எக்ஸ்பீரியன்ஸ், இது 3மே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபைனலி மெயின்டெனன்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸுங்கிறது அந்த எண்ட் யூசர் தான் பார்த்துக்க போகிறாங்க. மற்ற 3 விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டே வந்து சோலார் பேனலுக்கு, இன்வெர்ட்டருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக அந்த டிசிஆர் மாடியூல்ஸாக யூஸ் பண்ணோம், அந்த சீரியல் நம்பர் வரைக்கும் ட்ராக் பண்ணுற அளவுக்கு கவர்மெண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வாங்கக்கூடிய வெண்டர் நம்ம நம்ம அப்ரோச் பண்ணி, இப்போ விருபாக்ஷ் எனர்ஜி மாதிரி யாரோ ஒரு வெண்டர் நம்ம அப்ரோச் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த வெண்டர் கரெக்டான மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்கிறது முதல் விஷயம். ஸோ இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ். ஸோ நீங்கள் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் நம்மளோட அப்ளிகேஷன் இருக்குது, எப்படி ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குது, அதோட ப்ராசஸ் என்ன, எல்லாமே நம்மளால் ஆன்லைனில் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் குவாலிட்டிலையோ இல்லை ஏதோ ஒரு தவறு நடந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஹோல்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே ப்ராப்பர் நடக்கிற பட்சத்தில் உடனே கொண்டு உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து த்ரூ ஆகிட்டே வரும். ஸோ சிஸ்டம் பண்ணி முடிக்கிறது வந்து வித்தின் வீக்குள்ளே முடிச்சுட்டு நம்ம அடுத்த சப்சிடிக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம்னா அடுத்த 15 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ளே உங்களுக்கு சப்சிடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது மெட்டீரியல் குவாலிட்டிலையோ இல்லை வெண்டாருக்கும் ஆஸ் எ கன்சியூமருக்குள்ள ஏதாவது டிஸ்கிரிபன்ஸ் ஏதாவது வந்தால் மட்டும்தான் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் இல்லையா. மற்றபடி சப்சிடி நிப்பாட்டி வைக்கிறதுக்குங்கிறதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே ப்ராப்பர் டிரான்ஸ்பரண்டான ஒரு ஆன்லைன் சிஸ்டம் தான் இது. ஒரு ஜென்ரிக்கான சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. இந்த சோலார்ன்றது வந்து 12 மாதமும் ஜென்ரேட் பண்ணுமா? நான் வந்து நீங்கள் இபி பில் கட்டுறது போல் இஎம்ஐ கட்டினா போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இந்த 12 மாதமும் அதோட ஜென்ரேஷன் இருக்குமா? அதுக்கு ஈக்குவலாக வந்துடுமா? சோலாரில் வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கிறது வந்து எனக்கு டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி யோசிக்கிறாங்க. வெயில் அடித்தா மட்டும்தான் உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறது. இது ஒரு தவறான புரிதல். ஆக்சுவலாக சூரிய ஒளி மின்சாரம் நம்ம வந்து வெளிச்சத்தை தான் அதில் பயன்படுத்துகிறோம். ஸோ சோலார் ரேடியேஷனை தான் நம்ம பயன்படுத்துகிற மொழியை டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி பண்ணுறதில்ல. வாட்டர் ஹீட்டர் மட்டும்தான் நம்மளுக்கு டெம்பரேச்சர் ஓரியன்டட். ஸோ பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சோலார் பவர் சிஸ்டம், இந்த சப்சிடி ஸ்கீம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் தமிழ் வந்து சூரிய ஒளி மின்சாரம் தான் நம்ம பேசுகிறோம். ஸோ வெளிச்சங்கிறது வந்து எல்லா வருஷம் முழுக்க எல்லா ஊர்லேயும் உலகம் ஃபுல்லாகவே இருக்கக்கூடியது தான். ஸோ அதனால் வெளிச்சம் இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன, அந்த மழைக்காலங்களில் இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஒரு பனிமூட்டத்தோடு இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான், அதாவது ஈவினிங் ஹவர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இருக்க போகிறதுல ரெய்னி சீசனில் இந்த மாதிரி ஒரு பருவமழை காலங்களில் அந்த ஃபுல்லாக இருட்டாகுது, பகல் டயத்துலேயே இருட்டாகிற பட்சத்தில் தான் உங்களுக்கு ஜென்ரேஷன் குறையும் மொழியை 0 ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஒரு சில நாட்கள் குறையும், ஒரு சில நாட்கள் கூடும். ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் உங்களுக்கு இருந்து தான் இருக்க மொழியை 0ங்கிறது என்றைக்குமே கிடையாது. உலகம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வெளிச்சம் இருக்க தான் போகுது. வெளிச்சம் இருக்க நம்ம சோலார் உற்பத்தியாக தான் போகிறது. ஸோ மற்ற ரினியூவல் எனர்ஜிக்கும் சோலாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே இதுதான். சூரிய வெளிச்சம் வந்து இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஜென்ரேஷன் இருக்கும். மழைக்காலங்களில் மட்டும் கொஞ்சம் ஜென்ரேஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும்? ஒரு 20-30% இருக்குமா? என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும்? அது நம்மளுக்கு வந்துட்டு சீசன் ஓரியன்ட் தான். நம்மளுக்கு இது இபியோட டைப் பண்ணி பண்ணுறதுனால இதை நீங்கள் வந்து நம்ம மேனுவலாக போய் ஆப்ரேட் பண்ணணும்னா எதுவுமே தேவையில்லை. ஸோ வாட் எவர் த ஜென்ரேஷன் நம்ம சோலார் மூலம் என்ன உற்பத்தி ஆகுதோ அதை நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். அது ப்ளஸ் ஆர் மைனஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இபிலையும் கொடுத்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு பத்தலை, அன்றைக்கி ரேடியேஷன் இல்லை நம்மளோட யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் இபி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இது எல்லாமே ஆட்டோமேட்டடு. மேனுவலாக போய் நம்ம எங்கேயுமே அதை ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், இல்லை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே ஆன்லைன் தான்.
நிறைய பேர் இருக்கக்கூடிய சந்தேகம், நானே நிறைய பேரோட கேள்விக்கு வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் சோலார் போட்டேன்னா என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய ஹெவி லோட்ஸ், அதாவது ஏர் கண்டிஷனரு, பம்பு, இந்த மாதிரி கீசரு, இந்த மாதிரி எல்லா லோடுமே வந்து சோலாரில் ரன் ஆகுமான்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன, உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, இப்போ நம்ம சோலாரில் வந்து நம்ம ஆன் கிரிட் சிஸ்டம் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. அது கிரிட்டோட ஈபியோட சேர்த்து பண்ணுறது. ஸோ அது மூலமாக பண்ணுறப்ப வந்துட்டு உங்களோட இபி சப்ளைக்கு எப்படி உங்களை ஒரு இபி போர்ட்லேருந்து உங்கள் வீட்டுக்கு சப்ளை வருதோ அதிலே தான் நம்ம சோலார் கனெக்ட் பண்ணுறதுனால இந்த லோடு தான் அந்த லோடு தான், அந்த எந்த ஒரு லோடு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. உங்கள் வீட்லேயோ உங்கள் ஃபேக்ட்ரிஸ்லையோ உங்கள் ஆஃபீஸ்லையோ என்னென்ன லோடு, ஏசி, ஃபேனு, லைட்டு, மிஷின்ஸ் என்னெல்லாம் ரன் ஆகுதோ அது அனைத்துமே அது ரன் ஆகும். இதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக எதுவும் ஒயரிங் பண்ண தேவையில்லை, ஒர்க் ஆகுமா இல்லையாங்கிற அந்த ஒரு டவுட் உங்களுக்கு தேவையில்லை. இபி சிஸ்டமாக இருக்க பட்சத்தில் நம்ம இதே பேட்டரி சிஸ்டம் போகிறோம், ஆஃப் கிரிட் சிஸ்டம் போகிறோம்னா நம்ம என்ன லோடு யூஸ் பண்ணுறாங்க டீட்டெயிலை பொறுத்து நம்ம ப்ராப்பராக டிசைன் பண்ணணும். அதுலேயும் ஒர்க் பண்ண முடியும், பட் அந்த சிஸ்டம் டிசைன் நம்ம ப்ராப்பராக பண்ணணும். ஏசி தான் கொடுக்க போகிறோம்னா அந்த ஏசியோட டீட்டெயில் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பண்ணணும். இபி சிஸ்டம் இந்த மெயினாக இப்போ நம்ம பேசிட்டு இருக்க சப்சிடி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன் கிரிட் சிஸ்டம் பண்ணுறதுல நீங்கள் இதெல்லாம் ரன் ஆகுமா அப்படிங்கிற எந்த ஒரு கொஷின்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ எல்லாமே இதில் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ ஆன் கிரிட் சிஸ்டத்தை பொறுத்தவரை லோடு ரெஸ்ட்ரிக்ஷன், எந்த மாதிரி லோடை கனெக்ட் பண்ணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, எல்லா லோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி வச்சு சோலார் பிளான்ட் போகிறோன்னா தான் அந்த லோடு என்னென்ன மாதிரி லோடு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பிஎம் சூரியகார் ஸ்கீம் இருக்கு இல்லையா, இந்த பிஎம் சூரியகார் ஸ்கீமோட கம்ப்ளீட் ப்ராசஸை பற்றி ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ நம்ம வந்து pmsuryagar.gov.in அந்த வெப்சைட்டில் நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ உள்ளே போய் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் வித் ஹெல்ப் ஆஃப் நம்மளோட இபி சர்வீஸ் நம்பர் என்ன, அதில் என்ன மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம், நம்ம பேங்க் டீட்டெயில் வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் அப்ளிகேஷன், இது ரெண்டாவது ஸ்டெப்பு. அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இபியில் அந்த அப்ளிகேஷன் பார்த்துட்டு அவங்க ஃபீசிபிலிட்டி நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சாங்ஷன் லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க, இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு சப்சிடி வரும்னு சொல்லிட்டு. இது தேர்ட் ஸ்டெப்பு. இது முடிஞ்சு நீங்கள் ஒரு வெண்டார் செலக்ட் பண்ணுறீங்க, அந்த வெண்டாருக்கும் கன்சூமருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம சோலார் சிஸ்டம் போகிறப்போ இவ்வளோ காஸ்ட்டு, இத்தனை வருஷம் தான் மெயின்டெனன்ஸ் எல்லாமே சொல்லி அதில் இது பண்ணுறோம். ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் அடுத்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம். இன்ஸ்டலேஷன் முடித்த உடனே அதை கம்ப்ளீஷன் காமிக்கிறோம். கம்ப்ளீஷன் காமிச்சோம் திருப்பி இபிலேருந்து வந்துட்டு அவங்க வந்து அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க, எல்லாம் ப்ராப்பராக ஆஸ் பர் நாம்ஸ் படி பண்ணியிருக்கோமாங்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு அவங்க அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அந்த இபி மீட்டர் சேஞ்ச் பண்ணுறாங்க, பைடைரக்ஷன் மீட்டர் மாற்றுறாங்க. ஸோ இது எல்லாமே இதோட சிஸ்டம் முடிஞ்சிடும், கமிஷனிங் பண்ணி முடிச்சிடுவாங்க. இந்த கமிஷனிங் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட அதே லாகின் ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம வந்து சப்சிடிக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம்னா அதுலேருந்து ஒரு 15 to 30 டேஸுக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே சப்சிடி அமௌண்ட் வந்துட போகுது. ஸோ இந்த ஒரு 10 ஸ்டெப்பு தான்: ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன், ஃபீசிபிலிட்டி, வெண்டர் கன்சல்டேஷன், வெண்டர் செலெக்ஷன், இன்ஸ்டலேஷன், இன்ஸ்பெக்ஷன், கமிஷனிங், சப்சிடி ரெக்வஸ்ட்டு, சப்சிடி டிஸ்பர்சல். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ஸ்டெப் ப்ராசஸ் தான். இது எல்லாமே ஆன்லைன்லேயே நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். என்ன ரேட்டில், என்ன டைமில், யாரோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு, யார் அது பண்ணியிருக்காங்க, எல்லாமே நம்ம ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளால் பார்த்துக்க முடியும். சோலார் பவர் பிளான்ட் ஒரு வீட்டுக்கு போடுற இதில் அந்த சோலார் பேனல் இருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த சோலார் பேனல் வந்து ஏதாவது வெரைட்டிஸு, இல்லை அதில் வந்து கிரேடு, இல்லை அதில் டைப்ஸ்னு ஏதாவது இருக்குதா? இதில் ஆக்சுவலி வந்துட்டு இப்போ இம்போர்ட்டட் மாடல்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணவே கூடாதுங்கிறது வந்து கவர்மெண்ட் ஜியோவில் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து 2 விதமாக பண்ணுறாங்க. ஒன்று வந்துட்டு சோலார் செல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி வந்து இங்கே அசம்பிள் பண்ணுறது ஒரு இது, அது வந்து நான் டிசிஆர்னு சொல்லுவோம். இங்கேயே சோலார் செல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி அதை அசம்பிள் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி வரது வந்து டிசிஆர்னு சொல்லுவோம், டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்யர்மெண்ட். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அந்த ஏஎல்எம்எம் அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் மாடல் மேனுஃபேக்சரிங் தான் அதோட எக்ஸ்பென்ஷன். ஸோ அந்த ஏஎல்எம்எம் அப்ரூவ்டு இருக்கக்கூடிய வெண்டாஸில் அதில் டிசிஆர், ஸோ சோலார் செல்ஸ் அண்ட் மாடல்ஸ் ரெண்டுமே இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ண அந்த டிசிஆர் மாடல்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள். ஸோ ஏஎல்எம்எம் அப்ரூவ்டு, பிஏஎஸ் சர்டிஃபைடு டிசிஆர் மாடல்ஸ். ஸோ இதுதான் வந்து மேஜர் க்ரைட்டீரியா. இந்த க்ரைட்டீரியாவில் ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய எல்லா மேனுஃபேக்சருமே அவங்களோட டீட்டெயில் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சோலார் சிஸ்டம் இன்ஸ்டலேஷன் பண்ணோன்னா அந்த வெண்டர் உங்கள் வீட்டில் என்ன பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சோலார் பேனல் அந்த சீரியல் நம்பர் என்ட்ரி பண்ணுறப்பவே அது ஆல்ரெடி அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே இருக்குதா, ஆல்ரெடி அதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில் அவங்க அந்த வெப்சைட்டில் இருந்துச்சுன்னா தான் இதை அப்ரூவ் பண்ணிக்கும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இந்த சோலார் பேனலில் மார்க்கெட்டில் வந்து என்டைப் பேனலு, டாப்கான் பேனலு, 5 ஃபேஷியல், மோனோஃபேஷியல், அந்த மாதிரி வெரைட்டிஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து டிசிஆர் மாடியூலில் வருதா? நம்ம இந்த சப்சிடி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏஎல்எம்எம் அப்ரூவ்டு, பிஏ சர்டிஃபைடு டிசிஆர் மாடியூல்ஸ் தான் போகிறோம். இந்த டிசிஆர் மாடியூல்ஸில் இப்போ வந்து டெக்னாலஜிஸ் பார்த்திங்கன்னா வந்து லைக் பைஃபேஷியலுங்கிறது இருக்குது, என்டைப், டாப்கான், இந்த மாதிரிலாம் டெக்னாலஜிஸ் ஸ்டில் எவால்விங், ஒவ்வொரு நாளும் மாறிட்டே தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மேனுஃபேக்சர் வந்து நார்மலாக மோனோபெர்க்கில் மோனோஃபேஷியல் மட்டும் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் வந்து மோனோபெர்க்கில் பைஃபேஷியல் மாடியூல்ஸும் பண்ணுறாங்க. என்டைப், டாப்கான்லேயும் ஒரு சில மேனுஃபேக்சர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி, எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஏஎல்எம்எம் அப்ரூவல் இருக்குதா, பிஏ சர்டிஃபிகேஷன் இருக்குதா,
அண்ட் டிசிஆர் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பேனலுக்கும் உங்கள் பேரில் ஒரு டிசிஆர் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறப்ப தான் அந்த சீரியல் நம்பரும் ஆல்ரெடி மேனுஃபேக்சரர் நான் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறேன், இந்த கிரேட்டரியாவில் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறேன்னு கவர்மெண்ட் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 லிஸ்ட்டு மேட்ச் ஆனால் மட்டும்தான் நமக்கு சப்சிடி ப்ராசஸ் ஆகும். ஸோ இதில் ஏதாவது ஒரு பேனலோட சீரியல் நம்பர் மிஸ் மேட்ச் ஆனால் கூட உங்களோட சப்சிடி ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கும் உங்கள் சப்சிடி வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மேபி இந்த கொஷின் வந்து மேபி ஒரு டெக்னிக்கல் இல்லாமல் இருக்கலாம். நிறைய பேர் சோலார் போட்டால் என்னோட வீட்டோட அழகை பாதிக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உங்களோட வியூ என்ன? இல்லை, இதில் வந்துட்டு மெட்டல் குவாலிட்டிலேருந்து பார்க்குற மாதிரியே வந்து இன்ஸ்டலேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு நல்ல ஒரு குவாலிஃபைடு டீம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டீம் வர்ற பட்சத்தில் அவங்க கரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏஸ்தட்டிக் லுக்கை எந்த விதத்துலையும் பாதிக்காத அளவுக்கு தான் அவங்க டிசைன் பண்ணுவாங்க. அண்டு லுக்கு, டிசைன் அதெல்லாம் தாண்டி நம்ம 25 வருஷத்துக்கு உள்ள அந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி நம்ம செக் பண்ணணும். ஏன்னா அந்த 25 வருஷங்களில் எத்தனையோ மழை, புயல், வெள்ளங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அத்தனையும் தாங்கக்கூடிய விதத்தில் நம்ம ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண மட்டும் தான் அது ஒரு லைஃப். என்னதான் ஒரு மேனுஃபேக்சர் நல்ல ப்ராடக்ட் நம்ம வாங்கினாலும், நம்ம கரெக்டான இன்ஸ்டலேஷன் பண்ணாலும் அது ஒரு லைஃப் இருக்கணும். அப்படின்னா நம்ம அழகு பாதிக்குங்கிறத தாண்டி நம்ம ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ரென்த்தை வந்து என்ஷூர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அண்ட் விஷயம் தெரிஞ்சு இது ஒரு அனுபவத்தில் பண்ணுற பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட அழகை பாதிக்காத அளவுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக பண்ணித்தர முடியும். நிறையா இன்ஸ்டலேஷனில் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறது, என்னோடய ரூஃப் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அப்படியே யூஸ் பண்ணால் சூப்பர் ஸ்ட்ரக்சர் போட்டு ஒரு 6 அடி 7 அடிக்கு மேலே யூஸ் பண்ணுங்கள், அப்படி யூஸ் பண்ணிங்கனாக்கா நான் வந்து அந்த ஓப்பன் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிப்பேன், எனக்கு சோலார் வந்து ஸ்பேஸை அடைச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஏற்றி பண்ணுறதுல நிறையா டெக்னிக்கல் விஷயம் இருக்குது, விண்ட் ஸ்பீட்லேருந்து எல்லாமே இருக்குது. அதை எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? இது எல்லா இடத்துலையுமே இதை கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏரியாவே ரொம்ப லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஒரு கம்மியான இடம் தான் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து தேவைப்படும். மேபி அவங்க வாக்கிங் போகிறக்கோ, இல்லை கார்டனிங் பண்ணுறக்கோ, இல்லை ஏதாவது பர்பஸுக்கு காய வைக்கிறது, துணி காய வைக்கிற மாதிரி பர்பஸில் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு 3 ஃபீட் ஹைட்டு, ஒரு 3 அடி உயரத்தில் நம்ம வந்து நார்மலாக சோலார் இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி எனக்கு ஒரு தேவை இருக்குது, என்னோட ஏரியாவே இவ்வளோ தான் இருக்குது, ஸோ இந்த பர்பஸ்லாம் எனக்கு மிஸ் ஆயிரும், நீங்கள் சோலார் இந்த ஹைட்டில் போட்டிங்கன்னாங்கிற பட்சத்தில் நம்ம ஆட்டோமேட்டிக் ஹைட் ஏற்றி தான் போடணும். ஸோ ஒன்று இந்த பர்பஸ்க்காக பண்ணலாம். இன்னொன்று அந்த பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங்கோட ஏதாவது ஷேடோ இம்பாக்ட் ஆகுதுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு 6 அடி 7 அடி 8 அடி ஹைட் ஏற்றி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பியூர்லி வந்து அந்த இடத்தோட நம்மளுக்கு என்ன இடம் சோலாருக்குன்னு நம்மளுக்கு கிடைக்குது, அண்ட் அந்த இடத்துல நம்ம ஃபுல் எஃபிஷியன்சி கிடைக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் தான். இதை பண்ணுறப்ப என்னென்னா, சரி ரைட்டு ஒரு 4 கம்பி தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நம்ம இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். எவ்வளோ ஹைட்டில் வைக்கணும், என்ன மாதிரி ஸ்லோப் இருக்கணும், என்ன விண்டு ஸ்பீடை தாங்கணும், அண்ட் அதுக்கு தேவையான சிவில் ஒர்க் எவ்வளோ தூரத்துக்கு பண்ணணும். ஸோ இதெல்லாமே நம்ம ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணணும். எப்படி அந்த இதில் ரூஃபில் வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணுறோம். நாளைக்கு இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து விண்டு ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 150 km/h வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஸ்ட்ரக்சர் தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி ப்ராப்பராக தெரிஞ்சால் மட்டும் தான் பண்ண முடியும். சில இடங்களில் வந்து ரொம்ப ஒரு சைக்ளோனிக் ஸ்பேஸ் இல்லை அந்த மாதிரி ஒரு கடற்கரை ஓரங்கள்லாம் போகிறப்போ வந்து ஒரு 200 km/h வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி உள்ள அந்தளவுக்கு உள்ள ஸ்ட்ரென்த்தான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும். அது போக நிறைய இடங்களில் ஸ்ட்ரக்சர் தானே, ரைட் ஓகே, நாலு ஒரு எம்எஸ்ல ஒரு 2 ஆங்கிள் வாங்கி மாட்டிட்டு போயிடலாங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. இதெல்லாமே காஸ்ட் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்காக ஒரு சில பேர் பண்ணக்கூடியது, எதாவது கஸ்டமர் ரெண்ட்லேயும் சரி, வெண்டார் ரெண்ட்லேயும் சரி. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும். ஜிஐ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ரஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா 25 years அந்த பேனலை நம்ம சோலார் பேனல் வாரண்டி கொடுத்தாலும் அந்த 25 வருஷம் அந்த பேனல் தாங்கக்கூடியது இந்த ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் எந்த ஒரு காம்ப்ரமைசேஷன் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ ஜிஐ மெட்டீரியல்ஸ் இருக்கணும். அதே இது இன்னும் கொஞ்சம் எனக்கு ரஸ்ட் ஆகக்கூடிய இடங்களில் நம்ம ஹாட் டிப் கேல்வனைசேஷன் சொல்லுவோம். ஸோ அது மூலமாக அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக துருப்பிடிக்காது, நல்ல ஒரு லைஃப் இருக்கும். ஸோ பேனல்ஸும் நம்ம ஸ்ட்ராங்காக இது பண்ணி ஸ்ட்ரென்த்தாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியும். சரி, ஆல்ரெடி 3 kW பிளான்ட் இருக்குது, அது நான் சப்சிடி வாங்கலை, இப்போ பிஎம் சூர்யா கார்டில் அப்ளை பண்ணி சப்சிடி வாங்க முடியுமா? நீங்கள் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3 kW ஆல்ரெடி போட்டிருக்கிறீங்க, அடுத்து ஒரு 3 kW போட முடியுமான்னு கேட்குறீங்க. 3 kW வந்து என்னோட ஓன் மணியில் போட்டுட்டேன். இல்லை போட்ட 3 kW சப்சிடி வேணும். ஆல்ரெடி நீங்கள் போட்டதுக்கு வந்து இப்போ திருப்பி எதாவது சப்சிடி வாங்க முடியாது. இப்போ நீங்கள் புதுசாக வந்து அந்த சர்வீஸ் நம்பர் கொடுத்து அப்ரூவல் வாங்கி தான் பண்ண முடியும். ஏற்கனவே போட்டதை வந்து நம்ம கொண்டு வர முடியாது. ஏற்கனவே சோலார் பிளான்ட் போட்டிருந்தாலும் அந்த போட்டிருந்த பிளான்ட்டுக்கு சப்சிடி வாங்கினா முடியாது, அந்த ப்ராசஸ்லேயே வந்து அது ஃபிட் ஆகாது. ஒருவேளை போட்டிருந்த பிளானில் இப்போ நீங்கள் எக்ஸ்பான்ஷன் போகிறீங்கன்னா போகக்கூடிய எக்ஸ்பான்ஷனுக்கு புதுசாக அப்ளை பண்ணி சப்சிடி வாங்க முடியும். பட் ஏற்கனவே போட்ட பிளான்ட்டுக்கு ஒரு சப்சிடி வாங்கிட்டீங்க, மறுபடியும் எக்ஸ்பான்ஷன் ஒரு பிளான்ட்டு போகிறீங்க, ஏற்கனவே போட்டதுக்கு ஒரு சப்சிடி, எக்ஸ்பான்ஷன் ஒரு சப்சிடினா அது பாசிபிள் இல்லை. ஏற்கனவே இருக்க பிளான்ட்டுக்கு சப்சிடி வாங்காமல் இருந்து
இப்போ புதுசாக நீங்கள் எக்ஸ்பான்ஷன் போகிற டைமில் எக்ஸ்பான்ஷனுக்கான கெப்பாசிட்டிக்கு மட்டும் சப்சிடி வாங்க முடியும். அதுதான் வந்து சார் சொல்லக்கூடிய வந்து விளக்கம் நம்மளுக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஒரு மிக்க நன்றி ஜிசிஎஸ் டெக்னாலஜிஸ்க்கும் உங்களுக்கும். இதில் வந்து நம்ம வந்து பிஎம் சூரியகார் ஸ்கீம் பற்றியும் நார்மலாக சோலாரோட ஃபங்க்ஷனாலிட்டி இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இதே மாதிரி உங்களோட தேவைக்கு, உங்களோட வீட்டுக்கு, உங்களோட சப்சிடி ஸ்கீமுக்கு நீங்கள் சோலார் எதுவும் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தயங்காமல் எங்களை அணுகலாம். நம்ம வந்து விருபாக்ஷா எனர்ஜிங்கிற பிராண்ட் நேமில் விருபாக்ஷா கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. லாஸ்ட் 8 இயர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சென்னை மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு முழுக்க நம்ம ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் எல்லா செக்மெண்ட்டுக்குமே நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட வீட்டுக்கோ, உங்களோட ஆஃபீஸுக்கோ, உங்களோட இண்டஸ்ட்ரீஸுக்கோ ஒரு தரமான ஒரு சோலார் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ப்ரைஸிங்கில் ஒரு ப்ராப்பரான இன்ஜினியரிங் டிசைனோட பெஸ்ட்டாக பண்ணித்தரக்கு நாங்கள் எனி டைம் ரெடியாக இருக்கிறோம். தயங்காமல் எங்களை அணுகலாம். இது தவிர ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த கமெண்ட்ஸில் இது பண்ணிங்கன்னா நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களோட வெப்சைட் வந்து virupakshaenergy.com. மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 7339331991. ஸோ இந்த நம்பரில் உங்களோட ஏதாவது கொரிஸ் இருந்துச்சாலும் இந்த வீடியோட கமெண்ட்ஸ்லையும் சரி, இல்லை இந்த நம்பரோட வாட்ஸ்அப்லையும் நீங்கள் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணால் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ வாய்ப்புக்கு மிக்க நன்றி. இப்போ நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை கம்மி பண்ணணும், இல்லை வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லே கட்டாமல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டோட எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனை யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சோலார் இன்ஸ்டால் பண்ணணும். அது பிஎம் சூரியகார் ஸ்கீம் வந்து கடந்த 2 வருஷமாக வந்து ரன்னிங்கில் இருக்குது. அடுத்த வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருமே வந்து உங்கள் வீட்டில் சோலார் பிளான்ட் போடணுன்றது தான் ஜிசிஎஸ் டெக்னாலஜியோட ஆசை. அதுதான் உங்களுக்கு ஒரு தரமான ஒரு சோலார் பவர் பிளான்ட் வேணும். அது வந்து ஒரு ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணி சப்சிடி வாங்குறதுலேருந்து அடுத்த 5 வருஷங்களுக்கு ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணணுன்னா விருபாக்ஷா எனர்ஜி மாதிரி ஒரு தரமான ஒரு கம்பெனியை நீங்கள் ரீச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நம்பகமான ஒரு தரமான ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஸ்கீமை பற்றியும் இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம விருபாக்ஷா கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் நிறுவனத்தின் நிறுவனர் திரு நவச்சிவன் அவர்களுக்கு நமது ஜிசிஎஸ் டெக்னாலஜியின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார், இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. மிக்க நன்றி வாய்ப்பு அளிக்கிறீங்க. உங்களோட வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஸ்கீமை பற்றியும் சோலாரை பற்றின விஷயங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். இது கண்டிப்பாக எங்களோட வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ரிலேட்டடாகவும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எப்படி நீங்கள் சேவ் பண்ணுறது, இல்லை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.